நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் பாத்தீங்களா, நம்ம ஷாப்போட விஐபி ரிவ்யூ. உண்மைங்க, நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வராங்களா வரலையா, ஒர்க் பண்றாங்களா பண்ணலையா, ஒரு சிலர் லொகேஷன் சொல்ல மாட்டீங்க, அதனால நீங்களே தச்சு போட்டுக்கோங்கன்னு கூட மெசேஜ் போடுறீங்க. ஸோ இவ்வளவும் ஒரு ஃபேமிலியோடது, ஒருத்தவங்களோடது இல்ல, ஒரு ஃபேமிலியோடது. இவங்களோட தங்கச்சிக்கு, இவங்களுக்கு, அம்மாக்கு எல்லாருக்கும் சேர்த்து தச்சிருக்காங்க. எங்க இருந்து வரீங்க நீங்க சொல்லுங்கடா, நம்ம கடை எப்படி தெரியும்? கொரட்டூர்ல இருந்து வரோம். யூடியூப் பார்த்து தான் வந்தோம். நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோம். அக்கா கிட்ட ஃபிட்டிங்லாம் நாங்கள் போட்டுலாம் பார்க்க மாட்டோம், வீட்டுக்கு போய் தான் பார்ப்போம். கரெக்டாக இருக்கும், ரொம்ப அழகாக எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த ப்ளவுஸ் பாருங்க, இது என்னோட பிளவுஸ். அதான் கல்யாண பொண்ணு பிளவுஸை விட எந்துதான் சூப்பரா இருக்கு. தக தகன்னு மின்னுது. இந்த லைட்டுக்கு அவ்வளோ இதெல்லாம் பிளெயின் சில்க் காட்டன் தான். ஆனா வந்து பார்டர் மட்டும் புடவையில இருந்து எடுத்து நம்ம வச்சு தச்சிட்டோம். அவங்க சொன்னாங்க நான் அப்புறமா பிளவுஸ் பட்டு பிளவுஸ் தச்சிக்கிறேன் அப்படின்ட்டு. அதனால இந்த மாதிரி ஐடியாலையும் பண்ணலாம். இந்த பிளவுஸை பார்த்தா நிறைய பேருக்கு ரெகுலரா வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். இது நம்மளோட ஓன் ஒர்க் தான். செமையா வந்திருக்கு பாருங்க, செம சூப்பர்னே சொல்லலாம். இது நம்ம கல்யாண பொண்ணோடது. கல்யாண பொண்ணு பிளவுஸ் என்னோட சிஸ்டருக்கு. செமையா சூப்பரா வந்திருக்குது. அது ஃபிட்டிங்லாம் அக்கா கிட்ட பக்காவா இருக்கும். ரெஸ்பான்ஸ் எப்படிதான் இருக்கு? நிறைய பேர் கேட்டுட்டு உங்க கடைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன்க்கா. நிறைய பேர் வந்திருக்காங்க உங்க கடைக்கு, வந்துட்டு எல்லாமே சொல்றது அதான், ஃபிட்டிங்லாம் சூப்பரா இருக்குது. ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய பேர் வீடியோல சொல்றீங்க, நேர்ல வந்தா வேற மாதிரி இருக்கு. ரேட்லாம் ரொம்ப நியாயமா இருக்கும், அதிகமாலாம் இல்ல, ரொம்ப நியாயமா இருக்கும். அதனால தான் நாங்க ரிப்பீட்டடா அக்கா கிட்ட வர்றது. இங்க பாருங்க, சர்ச்சல் இருக்கு. இதுவும் வந்து கல்யாண பொண்ணோடது. அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுவாங்க இல்லையா. இதெல்லாம் அக்காவா ஐடியா சொன்னாங்க. நாங்க ஐடியா எதுவுமே இல்லாம தான் வருவோம். அவங்களா சொல்லுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இது போடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்க பிளைண்டா ஃபாலோ பண்ணிடுவோம். சூப்பரா இருக்கும் ரிசல்ட். இது பாத்தீங்கன்னா சில்வர் கோல்டு அவங்க சாரியில கலந்து வந்தது. என்னன்னா அந்த பிள்ளை சடல்டா சேம் கலர்லயே சாரி பிளவுஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. அதுதான் கோல்டுனா கோல்டு, சில்வர்னா சில்வர். இது பாருங்க, இதுவும் நம்மளோட ஓன் ஒர்க் தான். பட் அவங்க வந்து இங்க செக்குடு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணிருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனா அவங்க எடுத்த சாரி பிளவுஸ்லயே இது ஒண்ணுதான்ப்பா கான்ட்ராஸ்டா எடுத்திருக்காங்க. இல்லடா அவ இது ஒண்ணுதான் எடுத்திருக்கா. உண்மையிலேயே எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் கலரா இருக்கும், கோல்டு கிரீன் எல்லாமே சேம். நான் சொல்ல ஏதாவது கான்ட்ராஸ்ட் இல்ல, எனக்கு சட்டில்டா வேணும், சின்ன பூதா வேணும், ரொம்ப இதுவா வேணும். அவங்களோட இது பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ரிலேட்டிவா இருக்குன்னு பார்த்து போட்டோம். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த பிளவுஸ் ஒரு டிசைன் ரிலேட்டிவா இருக்குன்னா இது அதே மாதிரி வரக்கூடாதுன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஸ்டோன்ஸ் வச்சு, அதே போல இந்த ஒர்க் ஒன்னொன்னுமே வந்து அந்த பிள்ளைக்கு பார்த்து போட்டு. ஏன்னா ஒரே மாதிரி அந்த பிள்ளை சின்னதா வேணும்னே தவிர அந்த ஒர்க் இது பண்ண முடியல. கல்யாண பிளவுஸ் செம சூப்பரா வந்திருக்கு. அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு போட்டோ அனுப்புறேன்னு இருக்காங்க. இன்னும் குட்டீஸோடதும் இருக்கு, நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்.